வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒரு திட்டமான நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் பற்றி தாங்க. இந்த என்எஸ்சி ஸ்கீமோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்டு ஒவ்வொரு ஸ்கீமுக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இந்த ஜனவரி 1லேருந்து 31 மார்ச் 2024 வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அண்ட் கால்குலேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ், கோல்ட் ஷீட் ஸ்கீம்ஸ், இது எல்லாமும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் என்எஸ்சி அப்படிங்கிற ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இந்த ஸ்கீம் பற்றி தான். இதுக்கான கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அண்டு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கான கால்குலேஷன், அதாவது எவ்வளோ வட்டி கிடைக்குங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜான்வரி 2024லேருந்து 31 மார்ச் 2024 வரைக்கும் நமக்கு இதில் சொல்லியிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பொருந்தும். அதாவது இந்த டைம்குள்ளே, இந்த பீரியட்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பொருந்தும். இப்போது நம்ம என்எஸ்சி அக்கௌண்ட், அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இது டெபாசிட் டைப், அதாவது நம்ம ஒரே ஒரு முறை ஒன் டைமாக டெபாசிட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ லம்சம் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அண்டு ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், நம்ம லிமிட் கிடையாது. அண்டு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் அப்படின்னு கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ண முடியும் இந்த ஸ்கீமில். அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்டு மைனர் அக்கௌண்ட் கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கார்டியன் நேமில் பண்ணணும். அண்டு மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 3 பேர் வரைக்கும் நம்ம சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்காக தான். இதில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு டேக்ஸ் டிடக்ஷனுக்கு குவாலிஃபை ஆகும். அண்டர் செக்ஷன் 80C ஐடி ஆக்ட் அதில் வந்து நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன், அதாவது மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் டெபாசிட் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். அண்டு மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வருஷம். அதாவது லம்சம் அமௌண்ட் நம்ம ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒன் டைம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் 5 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து லாக்இன் பீரியடு. ஸோ 5 years முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு நம்ம டெபாசிட் பண்ண மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் வந்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நார்மலாக நம்ம டைம் டெபாசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம்னு நமக்கு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். பட் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியாது. அண்ட் இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மொத்தமாக கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நம்ம டெபாசிட் பண்ண பணமும் அதுக்கான வட்டியும் சேர்ந்து மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அண்ட் இதில் இப்போது கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.7%. இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் நீங்கள் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் 5 வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு கண்டினியூ ஆகும். நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறினாலும் இறங்கினாலோ நமக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. நமக்கு ஆரம்பிக்கிறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் நமக்கு 5 years வரைக்கும் கண்டினியூ ஆகும். அண்ட் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஆனுவலி காம்பவுண்டிங் முறையில் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வருஷத்துக்கு வருஷம் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும், காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். அண்ட் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்ந்து. ஸோ இதுதான் இந்த என்எஸ்சியோட இது. அண்ட் இது அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி வந்து நீங்கள் பிளட்ஜ் பண்ணியும் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ ஒரு செக்யூரிட்டிக்காக நீங்கள் பிளட்ஜ் பண்ணுறீங்க பேங்க்கில், இல்லை எனி ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் அண்டு கம்பெனிஸில் வந்து நீங்கள் இது செக்யூரிட்டிக்காகவும் நீங்கள் பிளட்ஜ் பண்ண முடியும். அடுத்தது இப்போ நம்ம இதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணோம், ஒன் டைமாக டெபாசிட் பண்ணால் போதும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.7% சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும், ஸோ 5 வருஷம் முடிஞ்சோடனே மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். நீங்கள் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு 4,490 ரூபாய் கிடைக்கும். ஸோ 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ண 10,000 அண்ட் அதுக்கான வட்டி 4,490 சேர்ந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு 14,490 ரூபாய் கிடைக்கும். அண்ட் 25,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வட்டி 11,225 ரூபாய். ஸோ 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மொத்தமாக 36,225 ரூபாய் கிடைக்கும். அண்ட் 50,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வட்டி 22,451 ரூபாய் கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக டோட்டலாக வட்டியும் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து 72,451 ரூபாய். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வட்டி 44,903 ரூபாய் கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு மொத்தமாக 1,44,903 ரூபாய் கிடைக்கும். அண்டு 2,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கான வட்டி 89,806 ரூபாய். ஸோ 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 2,89,806 ரூபாய் கிடைக்கும். 4,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வட்டி 1,79,613 ரூபாய் கிடைக்கும். அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,79,613 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 8,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கான வட்டி 3,59,227 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்ந்து 11,59,227 ரூபாய் கிடைக்கும். அண்ட் 10,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 4,49,033 ரூபாய் கிடைக்கிது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4,50,000 ரூபாய் கிடைக்கிது 10,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப 5 வருஷத்தில். ஸோ 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண 10 லட்சம் ப்ளஸ் இந்த வட்டியும் சேர்ந்து 14,49,033 ரூபாய் கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப 5 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஸ்கீமில் போட்டோன்னா நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலயமா அதிகமான வட்டி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. கூடவே நமக்கு டிடிஎஸும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பிடிக்க மாட்டாங்க. பட் இதில் கிடைக்கிற இன்கம் வந்து டேக்ஸபிள் இன்கம் தான். ஆனால் நீங்கள் அதை வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு காமிச்சிக்கலாம். பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிடிஎஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட் மொத்தமும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அப்படியே நமக்கு கிடச்சிரும். அண்டு 5 வருஷத்தில் நல்ல வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.